சிம்பு சொல்கிற மாதிரி ஒரு நிமிஷங்க, ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதால் நீங்களும் உங்களை சார்ந்தவங்களும் தப்பிச்சு கொள்வதுக்கு ஒரு வசதியான வாய்ப்பாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வரும் ஒரு விடயம் என்னென்னா, இந்த பொங்கல் பரிசு. ஆனால் உண்மையிலேயே இதை நம்பையில் எனக்கு 2 லட்சம் ரூபா கிடைச்சிது. ஒரு போலியான ஒரு வலைத்தளத்தின் லிங்கை பயன்படுத்தி அதன் ஊடாக உள்நுழைந்து நீங்கள் 2 லட்சம் ரூபா பரிசினை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்கள் உறவினர்களோ அல்லது உங்களது நண்பர்களோ யாராவது உங்களுக்கு ஒரு முறையாவது பயந்திருப்பாங்க. நானும் இப்படி தான் வேலை செய்வோம்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்கைகளை எனக்கு தனிப்பட்ட ரீதியிலேயும் அதே நேரம் வாட்ஸ்அப் குரூப்புகள்லையும் அதிகளவாக வந்து கொண்டே இருந்த ஒரு விடயம் தான் இந்த பொங்கல் பரிசு. அது 2 லட்சம் ரூபாயாக வழங்கப்படுகிறது என்று சொல்லி நாங்கள் உண்மையிலேயே ஒரு யோசிச்சு பார்க்கணும். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் யாராவது நமக்கு 2 லட்சம் ரூபா காசு தருவாங்களான்றதை ஒரு அடிப்படையிலிருந்து நம்ம யோசித்து பார்த்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு வாங்க செய்கிறதுக்கு பின்புலத்தில் என்ன காரணம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த லிங்கினூடாக நீங்கள் கிளிக் செய்து போகிற நேரம் அவங்களோட குக்கீஸுகளை நீங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டிய எதை சொல்லி வரும். நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணுற அதே நேரம் உங்களோட ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ் அவ்வளவும், உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர்கள் அதை களவாண்டு அதனை பயன்படுத்தி உங்களது வங்கி அக்கௌண்ட்டுகளோ அல்லது வேறு எதுவும் மிஸ்யூஸான விடயங்களுக்கோ பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தி கொள்வாங்க. சங்கல் பெருநாளுகள் வந்ததுன்னு சொன்னால், டயலாக்குள்ளே இருந்து உங்களுக்கு இத்தனை ஜிபி டேட்டா வருது, பிஓசியில் இருந்து உங்களுக்கு இவ்வளோ காசு வருது அப்படின்னு சொல்லி இந்த லிங்கை பயன்படுத்தி அதை கிளிக் பண்ணுங்கள், ஸ்பின் பண்ணுங்கள், அதே நேரம் இதை 15 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டுக்கொண்டே இருப்பாங்க. நாங்களும் தெரியாதனமாக அதை கிளிக் பண்ணி அதை ஷேர் பண்ணுவோம். அதே நேரம் கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ணுவோம். அப்படி செய்கிற நேரம் உங்களோட டேட்டாஸுகளில் இருந்து சகலதையும் எடுத்து அவங்க உங்களை போலவே போலியாக ஒரு சுய விவரங்களை ரெடி பண்ணி இப்போ குற்ற செயல்களுக்கு உங்களை பயன்படுத்துகிற ஆக்களாக தான் அவங்க இப்படியான ஆக்கள் இருப்பாங்க. இந்த விடயத்தை நான் எனக்கு வந்த தனிப்பட்ட ரீதியிலோ அல்லது குறிப்புகளிலே வந்த நேரம் நான் இதில் பொய்யான விடயம் என்று சொல்லினதுக்கு பிறகு எனக்கு கொலம்பியா நம்பரில் இருந்தும் ஒரு வாட்ஸ்அப் கோல் ஒன்று வந்தது. நான் அதை ஆன்சர் பண்ண இல்லை, வேலையானதால் அதை ஆன்சர் பண்ணிக்கொள்ள இல்லாமல் இருந்தது. நான் இது பொய்யான தகவல் என்று தெரிவித்த மறுகணமே வருதுன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள், இதுக்கு பின்புலத்தில் இந்த பெரிய ஒரு நெட்வொர்க் இருந்து வேலை செய்யுதுன்னு சொல்லி. ஆகவே இப்படியான ஒரு போலியான செய்திகளை நீங்களும் கிளிக் பண்ணாமலுக்கு அதே நேரம் அவர்களை இப்படியான குற்றச்செயல்களில் செய்கிறவங்களுக்கு துணை போகிற மாதிரி மற்றவங்களுக்கு அனுப்பாமலுக்கு இருந்தீங்கன்னு சொன்னால் அதுவே பரவலடையாமலுக்கு அந்த குற்றச்செயல்கள் தடுக்கப்பட்டதாக இருக்கும். வீடியோவை அதிகமானவர்களுக்கு பகிர்ந்து அவர்களையும் வெளிப்படைய செய்யுங்கள். இது சில நேரங்களில் பெரிய ஒரு குற்ற செயல்களை தடுக்கிற ஒரு விடயமாக மாறக்கூடியதாக இருக்கும். எனவே தயவு செய்து அனைவருக்கும் இந்த செய்திகளை பகிர்ந்து மற்றவர்களையும் பயனடைய செய்ய வையுங்கள். இது சாதாரணமாக நாம் வந்து அவரிடம் போனால் போட்டு கிளிக் பண்ணுற விடயம் இல்லை. இது சில பேருக்கு உயிர் சம்பந்த அதே நேரம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விடயமாகவும் இருக்கலாம். எனவே உங்களோட பொறுப்புணர்ந்து செயற்படுங்கள்.